ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோதுமை நூடுல்ஸ் செய்ய போகிறோம். அதற்கு ஒரு பிடி நம்ம கோதுமை மாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். சரி, ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு, இந்த மாதிரி பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கோம். தூள் உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்குங்க. சும்மா நம்ம மாவு பிசைகிறதுக்கு எண்ணெய் ஊற்றுவோம்ல, அது மாதிரி சும்மா லைட்டாக ஊற்றிங்க. ஒரு காக்கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிருப்போம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்க வேண்டியதான். அப்படியே தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு சப்பாத்தி பிசைகிற மாதிரி வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அந்த தண்ணி நல்லா கொதின்னு வரப்போ நம்ம இதை நூடுல்ஸ் மாதிரி அந்த தண்ணியில் புழிஞ்சிடலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொதின்னு வரப்போ நம்ம இந்த சப்பாத்தியை இந்த அச்சில் நூடுல்ஸ் மாதிரி நம்ம இதை பாருங்கள், இந்த அச்சில் நூடுல்ஸ் மாதிரி நம்ம இதில் புழியணும். முதல்ல அது கொதி வரட்டும். லைட்டாக நம்ம உப்பு மட்டும் போட்டுக்கலாங்க. சும்மா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு காக்கரண்டி இந்த தண்ணியிலே போட்டுங்க. ஏன்னா அது நம்ம நூடுல்ஸ் அப்படியே ஒட்டாமல் பிரியாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கோதுமை நூடுல்ஸை அப்படியே புளிய போகிறோம். பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணி விட்டுங்க. அப்படியே விடுங்க. பாருங்கள், இது மாதிரி வர 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 நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கங்க. பாருங்கள், சூப்பராக வருது. நூடுல்ஸ் இப்படி தான் தயாரிப்பாங்க. நம்ம சத்துள்ள கோதுமை நூடுல்ஸு செஞ்சிட்ருக்கோம். வாவ், அருமையாக வந்துட்டுருக்கு நூடுல்ஸு. இப்போ இந்த நூடுல்ஸ் இந்த வெந்நீரில் அது வெந்துடும். இந்த கொதிக்கிற நீரில் அது வெந்துடும். பாருங்கள், இப்போ இது வெந்துட்டுருக்கு. பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ எப்படி வெந்திருக்கமா? வெந்திருக்குல்ல. இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம வடிகட்ட போகிறோம். பாருங்கள். சரி, நான் இந்த இதை பிடிச்சிக்கிறேன். வச்சிடலாமா? வடிகட்டியாச்சு. பாருங்கள், சூப்பரான நூடுல்ஸ் நமக்கு வந்துருச்சு. பாருங்கள், சூப்பரான நூடுல்ஸ் நம்ம வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி நூடுல்ஸ் எடுத்து நம்ம ஒரு வானலில் போட்டு தாளிக்க வேண்டியதான். குடைமிளகாய், வெங்காயம், ஜீரகம், இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லா ஐட்டத்தையும் போட்டு தாளிச்சிடலாம். இப்போ நமக்கு கோதுமை நூடுல்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தை போட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த கோதுமை நூடுல்ஸ் கிண்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நுணுக்கி வச்சுருந்தோம். அதை இப்போ போட்டிருக்கோம். அடுத்தது இப்போ வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டோம். பாருங்கள், அடுப்பை சிம்மில் வச்சு கூட நீங்கள் வதக்கலாம். அரை குடமிளகா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த குடமிளகாவும் இதில் போட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அரை குடமிளகா மட்டும் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இப்போ ஆட் பண்ணிட்டோம். சும்மா கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சிறிதளவு சேர்த்துக்குங்க இந்த காய்கறிக்காக. இப்போ நம்ம மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இது நம்ம மசாலா தூள், இது 3த்தையும் நம்ம ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துங்க. மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள், மசாலா தூள் உங்களுக்கு தெரியும், அது ஒரு ஸ்பூன் எடுத்துங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ நம்ம ஒரு மூடி அளவுக்கு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோயா சாஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இதுதான் நம்மளுக்கு நூடுல்ஸுக்காக இருக்கட்டும், சிக்கன் ரைஸு எல்லாத்தையுமே அந்த டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறது இந்த சோயா சாஸ் அப்படிங்கிற இந்த பொருள் தான். நாங்கள் ஒரு மிளகாய் சாந்து ஒன்று வச்சுருக்கோம். அதை சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சின்ன ஸ்பூனில் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம நூடுல்ஸையும்
ஆட் பண்ண போகிறோம். உடச்சி ஆட் பண்ணிடுங்க. நூடுல்ஸை ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா இது போல் கிண்டிங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நூடுல்ஸ் வந்து இப்போ கிண்டிகிட்ருக்கோம். சூப்பரான நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா அதை வந்து கிண்டிங்க. சூப்பரான உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு நூடுல்ஸு, கோதுமை நூடுல்ஸை வந்து இப்போ நம்ம கிண்டிகிட்ருக்கோம். நல்லா இதாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சும்மா நம்ம ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? பாருங்கள், நமக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் வந்து நீங்கள் இது பண்ணாலே போதும். பாருங்கள், அருமையான ஒரு நூடுல்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? டேஸ்ட் பண்ண போகிறோம். சும்மா நம்ம வந்து சும்மா சாம்பிளுக்கு கொஞ்சோண்டு இப்போ நூடுல்ஸ் கிட்டிருக்கோம். எவ்வளோம்மா? ஒரு டம்ளர் மாவில் செஞ்சுருக்கோம். ஆமாம். நூடுல்ஸு அருமையாக வந்திருக்கு. மேலே வேறு லெவலு.